ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் மாநில மாணவரணி துணை செயலாளர் வக்கீல் செந்தில்குமார் தலைமையில் கலைக்கல்லூரி சட்டக்கல்லூரி மாணவ மாணவியரிடம் மடிக்கணினி திட்டம் குறித்த துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் மாணவ மாணவியருக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசும் தொடர்ந்து மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வந்த நிலையில் தற்போது திமுக அரசு அந்த திட்டத்தை கைவிட்டது. தற்போது முதற்கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக அரசு அறிவிப்பு வெளியிட்டு ஏமாற்றி வருகிறது எனவும் திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை எடுத்துரைக்கும் வகையிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சட்டக்கல்லூரி, சேதுபதி அரசு கலைக்கல்லூரி ஆகியவற்றின் வாயிலில் நின்று மாணவ மாணவியரை சந்தித்து மாநில மாணவரணி துணை செயலாளர் வக்கீல் செந்தில்குமார் தலைமையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. இதில் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் கவிஞர் ராமநாதன், மாவட்ட இளைஞர் அணி இணை செயலாளர் சுரேஷ், மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் நேதாஜி, மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் சந்துரு, மாவட்ட கலைப்பிரிவு இணை செயலாளர் அசோக்குமார், வழக்கறிஞர் தினேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.